வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக மறுபடியும் உங்கள எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன பழனிமலை கோயிலையும், முருகனையும் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பா அத பத்தி பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு வேக்கன்சி வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட வேக்கன்சி வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயத்த பத்தி பேசிருவோம். 1 ஃப்யூச்சர் லைஃப் சேனல சப்ஸ்கிரைப் பண்றது. ஏன் ஃப்யூச்சர் லைஃப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற வேக்கன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்போ தான் அப்ளையும் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ 2வது விஷயம் பார்த்துருவோம். என்னென்னா, நான் போடுற வீடியோ எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஏன் இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னா, படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்டும் வேலை தேடிட்டு இருக்கவங்களும் எல்லா நியூஸ் பேப்பரையும் எல்லா வேகன்சி ரிப்போர்ட்டையும் படித்து தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஸோ எனக்கு தெரிய வர எல்லா வேகன்சியும் நான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டுட்ருக்கேன். என்னோட வீடியோவில் யார் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு நான் நோட் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. நான் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அதில் இருக்க மற்ற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஸோ என்னோடய வீடியோ எல்லாமே இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இன்றைக்கி ஏன் நம்ம பழனி முருகன் கோயிலையும் பார்க்குறோம் அப்படின்றதுக்கு இனிமே ஒரு ஆன்சர் கிடச்சிரும். நம்ம வேகன்சி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி பழனி முருகன் கோயிலில் இருக்கிற கோயில்லையும் அதோட உப கோயில்கள்லையும் இருக்கிற வேகன்சி போர்ஷனுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 296 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹிந்துஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுடைய அப்ளிகேஷன் எண்ட் டேட் பார்த்திங்கன்னா 8th January 2025 5:45 PM சொல்லியிருக்காங்க. ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா இதோட எல்லா வேலைக்கும் 18 வயசு பூர்த்தியானவங்க 45 வயசுக்கு உள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்னென்ன வேக்கன்சி, இந்த 296 வேக்கன்சி எத்தனை கேட்டகரியாக, என்ன சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளித்துறை, அதாவது வெளியே ஒர்க் பண்ணுறவங்க, கோயிலுக்குள்ளே இல்லாமல் கோயிலை சுற்றி இருக்கிற ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய வேக்கன்சி பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி இருக்குது. எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய சேலரி பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீட்டு விற்பனையாக இல்லை, இந்த பூஜா சீட்டெல்லாம் விற்பனை பண்ணுறது. இதில் 13 வேக்கன்சி காலியாக இருக்குது. இதுக்கும் எஸ்எல்சி தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. இது 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சத்திர காப்பாளர், இதில் 16 வேக்கன்சி காலியாக இருக்குது. இதுக்கும் எஸ்எல்சி தான் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே மேட்ரிக்ஸ் 1 தான் சேலரியாக சொல்லியிருக்காங்க. 18,500லேருந்து 58,600 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுகாதார மேஸ்திரி, இது மலைக்கோயிலுக்குள்ளே இருக்கிற சுகாதார மேஸ்திரி. இதில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுகாதார மேஸ்திரி, இது அனைத்து உப நிறுவனங்கள். இதோடைய சுகாதார மேஸ்திரி ஒன்று தான் வேகன்சி காலியாக இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்கள். ஸோ 3 சுகாதார மேஸ்திரி, மலைக்கோயில், அனைத்து உப நிறுவனங்கள், அனைத்து உப கோயில்கள். இது 6வது பொசிஷன் அனைத்து உப கோயில்கள். இதுலேயும் ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 50,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூஜை பண்ணுறவங்க, காவல் உப கோயில், இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது செக்யூரிட்டி, மலைக்கோயில் செக்யூரிட்டி. இதில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே செக்யூரிட்டி உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள். இதில் 44 செக்யூரிட்டி வேகன்சி காலியாக இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி துப்புரவு பணியாளர், இது மலைக்கோயிலில் இருக்க துப்புரவு பணியாளர். இதில் 57 வேகன்சி காலியாக இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுடைய சேலரி லெவலும் லெவல் 17 தான். அடுத்தது துப்புரவு பணியாளர் உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள். இதில் 104 வேகன்சி காலியாக இருக்குது. இது லெவல் 10, அதாவது 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அடுத்தது கோயிலில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு. இதில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. இதுவும் வந்து லெவல் 10 சேலரி ஸ்ட்ரக்சர் தான். அடுத்தது உதவி யானை மாவுத்தர், அதாவது இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இது லெவல் 12 மேட்ரிக்ஸு. 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து யானையை ட்ரெயின் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யானைக்கு கமாண்டு கொடுத்து அதை வந்து பார்த்துக்க தெரிஞ்ச ட்ரெயின்டு பர்சன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது சுகாதார ஆய்வாளர் உபகோயில்கள். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இதுக்கு 35,600லேருந்து 1,12,800 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோயில் இல்லாமல் வெளியே இருக்கிற மொத்த வேகன்சியும் 252 வேகன்சி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வேகன்சி பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் சைடில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னா, உதவி பொறியாளர், இதில் மின் அணுவியல், அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், இதில் ஒன்றே காலியாக இருக்குது. இதில் 36,700லேருந்து 1,16,200 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதவி பொறியாளர் சிவில், இது வந்து பேச்சுலர் இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இதில் 4 வேகன்சி காலியாக இருக்குது. இது 36,700லேருந்து 1,16,200 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இளநிலை பொறியாளர் மின், அதாவது எலக்ட்ரிக்கல், இது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. அடுத்தது இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. அதே மாதிரி இளநிலை பொறியாளர் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், இதுவும் டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸோ இல்லை ரொபோட்டிக் இன்ஜினியரிங்கோ படித்தவங்க ஒரே ஒரு பொசிஷன் தான் காலியாக இருக்குது. இந்த கடைசியாக சொன்ன 3 பொசிஷனுக்கும் லெவல் 31, அதாவது 35,900லேருந்து 1,13,500 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20வது பொசிஷன் பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர், இது சிவில் மேற்பார்வையாளர் பார்த்திங்கன்னா 3 வேகன்சி காலியாக இருக்குது. இதில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் இந்த சூப்பர்வைசருக்கு. அதே சூப்பர்வைசர் இயந்திரவியல், அதாவது மெக்கானிக்கல், இதுலேயே டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு 3 வேகன்சி காலியாக இருக்குது. அடுத்தது தொழில்நுட்ப உதவியாளர் மின் எலக்ட்ரிக்கலில், இதுக்கும் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க 2 பொசிஷன் காலியாக இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்தா இந்த 3 லெவல் 27 மேட்ரிக்ஸ், அதாவது 20,600லேருந்து 65,500 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலில் அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர், இதில் வந்துட்டு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படிச்சிருக்கணும், ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல், அதாவது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. அடுத்தது கணினி இயக்குவர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இதில் 3 வேகன்சி காலியாக இருக்குது. இதுக்கு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். இது 3 கடைசியாக சொன்ன 3, அதாவது 23லேருந்து 25 வரைக்கும் லெவல் 27 மேட்ரிக்ஸ், அதாவது 20,600லேருந்து 65,500 வரைக்கும் சேலரி இருக்கிற பொசிஷன் இது. ஸோ 26வது பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆய்வக நுட்பனர், பஞ்சாமிரதத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, பஞ்சாமிரதம் தயாரிக்கும் போது. ஸோ இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா பேச்சுலர் டிகிரி வேணும் கெமிஸ்ட்ரிலேயோ பயோகெமிஸ்ட்ரிலேயோ. ஸோ இந்த மெடிக்கல் லெபரட்டரியில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இது லெவல் 28, அதாவது 35,500லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி இருக்கும். அடுத்தது விஞ்ச் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் படிச்சிருக்கணும், வயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்.
இதில் ஒரே ஒரு வேகன்சி தான். 16,600லேருந்து 52,400 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெஷின் ஆப்ரேட்டர். ஸோ மெஷின் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான். இது ஐடிஐ படிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் வயர்மேன் ட்ரேடில் பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து மெஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுல ஒரே ஒரு வேகன்சி தான். இது டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் ரொபாட்டிக் இன்ஜினியரிங் படித்தவங்க. இதில் ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. அடுத்தது ஹெல்ப்பர். பொதுவாக காமன் ஹெல்ப்பர்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. இதுவும் ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஹெச் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டில். இதில் 2 வேகன்சி. இப்போ கடைசியாக பார்த்த இந்த 3 வேகன்சி இருக்கு இல்லையா, 28லேருந்து 30 வரைக்கும், அது லெவல் 18, அதாவது 16,600லேருந்து 52,400 வரைக்கும் சேலரி இருக்கிற பொசிஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி ஆப்ரேட்டர். இது வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இதுவும் ஐடிஐ எலக்ட்ரிக்கல் ட்ரேடு பி சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டில் வச்சுருக்கணும். ஒரே ஒரு வேகன்சிக்கு லெவல் 21 சேலரி ஸ்ட்ரக்சர். 18,200 57,900 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிரைவர். டிரைவரில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. ஹெவி லைசன்ஸு லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 1 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து வெளிப்புற பணியாளர் பார்த்துட்டோம், டெக்னிக்கல் பார்த்துட்டோம். இதில் டெக்னிக்கலில் மொத்தம் 30 வேகன்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்னா வேதம் படித்தவங்க, ஆகமம் படித்தவங்க, சர்டிஃபிகேட் அதாவது ரெகக்னைஸ்டு ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க, இவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு வேகன்சி தான். இதோட சேலரி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 35,900லேருந்து 1,13,500 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது உள்துறை, அதாவது கோயிலுக்குள்ளே பண்ணுறது. இது அத்தியான பட்டர். இது மலைக்கோயிலில் ஒர்க் பண்ணுறது. ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கும் இந்த ஆகமம் படித்தவங்க, வேத பாடசாலையில் ஆகமம் படித்தவங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இல்லை ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது அர்ச்சகர், உபகோயிலில் அர்ச்சகராக இருக்கிறதுக்கு 2 வேகன்சி காலியாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், ஆகமம் படித்தவங்களுக்கானது. இது ஃபஸ்ட்டு சொன்னது சேல்ரி வேறு. இதுக்கு வந்து லெவல் 12 மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. 11,600லேருந்து 36,800 வரைக்கும். அடுத்தது நாதஸ்வரம், தவில், தாளம். இது மூணும் வந்து வாசிக்க தெரிஞ்சவங்க, முக்கியமாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க, இவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நாதஸ்வரத்தில் 2, தமிழில் 2, தாளத்தில் 5 வேகன்சியும் காலியாக இருக்குது. இதோட லெவல் பார்த்திங்கன்னா 16 லெவலு, அதாவது 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி இருக்கிற பொசிஷன் இது. அடுத்து மாலை கட்டி, அதாவது மாலை கட்டுறவங்க, பூ மாலை கட்டுறவங்க, ஒரே ஒரு வேகன்சி. இது வந்து தமிழ் எழுத பிடிக்க தெரிஞ்சால் போதும், முக்கியமாக நல்லா மாலை கட்ட தெரிஞ்சிருக்கும் உற்சவத்துக்கெல்லாம். ஸோ இதுக்கூட சேலரி பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 13 வேகன்சி, மொத்தம் 296 வேகன்சி சொல்லியாச்சு. ஆனால் இந்த வேகன்சிக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் சொல்கிறது இல்லாமல் நான் கொடுத்துருக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் திரும்பவும் படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து 1/7/2024 அன்னைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். 45 வயசுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக ஹிந்துவாக இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 1, 2, 3 வேறு பொசிஷனுக்கும் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு 3 பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி இது வந்து 3/12/2024 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தால் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வேறு அப்ளிகேஷன் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் போடும்போது அதுக்குரிய எல்லா சான்றிதழும் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கி அனுப்புங்க. அதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களோட வயசு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது டிசி கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சரியாக ஃபில் பண்ணாத அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்களோட மலைக்கோயிலாக இருந்தாலும் உபக்கோயிலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒத்துக்கணும் நீங்கள். அதை வந்து ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணீங்க, நீங்கள் இதுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கே குடியிருக்கிறீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் மேலே எந்த கிரிமினல் கேஸோ இல்லை கேஸும் ஃபைல் ஆகலை அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்க இல்லையா, அது மேலே
நீங்கள் வந்துட்டு ஒரு எந்த பதவிக்கு அனுப்புகிறீங்களோ அந்த பதவியோட பேரை கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் இன்டர்வியூ வருது உங்களோட ஓன் செலவாக தான் இருக்கும். அவங்க எந்த விதத்துலேயும் எந்த செலவுக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கரெக்டான உங்களோட அப்ளிகேஷனும் உங்களோட கல்வி தகுதியும் இருக்கணும். நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்டேஷனை அவங்க வெரிஃபை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபால்ஸ் அப்ளிகேஷனும் ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துடாதீங்க. அது எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாலும் அந்த ஸ்டேஜில் வேலைக்கு முன்னாடினா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. வேலைக்கு அப்புறம்னா கண்டிப்பாக வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. அடுத்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுக்குற டாக்குமெண்டேஷனை அந்த டாக்குமெண்ட்டுக்குரிய அந்த நிறுவனத்தில் அது உண்மையா அப்படின்றத கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே ஏதாவது கவர்மெண்ட்லேயோ இல்லை கோயில்லையோ ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதில் வந்து ஒரு 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டினா ஒரு கவரையும் செல்ஃப் அட்டஸ்டட் கவரையும் செல்ஃப் அட்ரஸ் எழுதின கவரையும் உள்ளே வைங்க. அதில் தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்டான இது பண்ணணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. நான் 2 வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வெப்சைட் அட்ரஸ்குள்ளேயும் போய் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பாருங்கள். அதில் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் அனுப்பலாம். கவரில் ஃபில் பண்ணி. இல்லை அப்படின்னா பழனி கோயிலுக்கு நேராக போய் அவங்க ஆஃபீஸில் 50 ரூபா கட்டினீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் தருவாங்க. அந்த அப்ளிகேஷன் வாங்கியும் நீங்கள் ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம், போஸ்டல்லையும் அனுப்பலாம். அதே மாதிரி இன்னொன்று, இந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்ஸு அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். அது வந்து 8/1/2020, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி 2025 வருஷம் சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நேரில் போயும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவங்க தமிழில் கொடுத்துருக்கிற அட்ரஸை நான் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் எழுத முடியும் அப்படின்னா இங்கிலீஷில் எழுதிக்கலாம், தமிழ்லையும் எழுதிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து தமிழ் எழுத படிச்சுக்க தெரிஞ்சால் போதுன்றதுலேருந்து 8th படித்தவங்க 10th படித்தவங்கலேருந்து டிகிரி பிஇ படித்தவங்க வரைக்கும் அவங்க வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. இது கவர்மெண்ட் வேக்கன்சி இது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.